என்னது மொரச்சா அடிப்பீங்களா? திருமாவளவனுக்கு குட்டு வைத்த நீதிமன்றம். வழக்கறிஞர் ஸ்கூட்டர் மீது கார் மோதிய விவகாரத்தில் விசிக தலைவர் திருமாவளவனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. காவல்துறை இரு தரப்பினர் மீது வழக்கு பதிவு செய்தது ஏன் என கேள்வியும் எழுப்பியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் அருகே விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சென்ற கார் முன்னால் சென்ற ஒரு ஸ்கூட்டர் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதை அந்த ஸ்கூட்டரை ஓட்டி வந்த வழக்கறிஞர் தட்டி கேட்டபொழுது திருமாவுடன் வந்தவர்கள் வழக்கறிஞரை சரிமாறியாக தாக்கினார்கள். இது தொடர்பான வீடியோ வைரலாகி பலரும் திருமாவளவனை விமர்சித்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு விளக்கம் கொடுத்த திருமாவளவன் அந்த நபர் வேண்டுமென்றே காருக்கு முன்னால் ஸ்கூட்டரை நிறுத்தி வம்பிழுத்ததாகவும் விசிகவினர் அவரை தாக்கவில்லை என்றும் கூறியிருந்தார். இந்த சம்பவத்தில் பின்னணியில் பாஜக மற்றும் RSSஇன் சதி உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் அந்த நபர் முறைத்து பார்த்ததால் தான் இந்த அடி, அதுவும் சரியா கூட அடிக்கலை என்று திருமாவளவன் பேசியது கடும் விமர்சனத்துக்கு வழிவகுத்தது. இதன் பிறகு இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு குழு ஒன்றை அமைத்தது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் உத்தரவிட்டது. இதற்கிடையே இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் மீது 3 பிரிவுகளிலும் விசிகவினர் மீது 2 பிரிவுகளிலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக பார் கவுன்சில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி வழக்கறிஞர் கே. பாலு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் உயர்நீதிமன்றம் முன்பு தாக்குதல் சம்பவம் நடத்தும் காவல்துறை வழக்கு பதிவு மட்டுமே செய்துள்ளது. அதுவும் ஒரு தரப்பினர் தாக்கப்பட்டதில் எப்படி 2 தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட முழு சம்பவமும் CCTVயில் பதிவாகி உள்ளது. தாக்குதல் நடைபெற்ற இடத்தில் இருந்த காவல்துறையினர் என்ன செய்து கொண்டிருந்தனர்? மேலும் சம்பவத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அங்கிருந்த அக்கட்சி தலைவர் திருமாவளவன் அதை தடுக்காமல் பிரச்சனையை தூண்டும் வகையில் செயல்பட்டது போல தெரிகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக CCTV காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்த வேண்டும். இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.